இன்றைய எபிசோடின் கதை மனோஜ் எடுத்த கடனின் சுமை ஒரு மலை போல முழு வீட்டின் மீது விழும் அந்த தருணத்திலிருந்து தொடங்குகிறது. வீட்டுக்குள் சூழ்நிலை அவ்வளவு கனமாகி விடுகிறது. யாராலும் நிம்மதியாக மூச்சு கூட விட முடியாத நிலை. கடன் கொடுத்தவர்கள் முழு தைரியத்துடனும் கொஞ்சமும் இரக்கமில்லாமலும் வீட்டுக்குள் நுழைந்து நேரடியாக அண்ணாமலையிடம் ஆவணங்களில் கையெழுத்திடச் சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அண்ணாமலை முற்றிலும் உடைந்து போயிருப்பார். உடல் அங்கே நின்றிருந்தாலும் மனம் எங்கோ அலைந்து கொண்டிருக்கும். அவருடைய கண்களில் பயம் தெளிவாக தெரிகிறது. கைகள் நடுங்குகின்றன. பேனாவை பிடிக்க கூட விரல்கள் மறுக்கின்றன. இது தன்னுடைய கடன் இல்ல, தன்னுடைய தவறு இல்லை என்பதையும் அவர் நன்றாகவே அறிந்திருக்கிறார். ஆனாலும் குடும்பத்தின் மரியாதைக்கும் பாதுகாப்புக்கும் இந்த விஷத்தை குடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். முத்து மீண்டும் மீண்டும் முன்னால் வந்து தடுக்க முயல்கிறான். எந்த சூழ்நிலையிலும் அண்ணாமலை கையெழுத்திடக் கூடாது என்றும் இதன் முடிவு மிகவும் ஆபத்தானது என்றும் அவன் தெளிவாக சொல்கிறான். ஒருமுறை இந்த காகிதத்தில் கையெழுத்திட்டால் முழு வீடும் இந்த கடனின் பிடியில் சிக்கிவிடும் என்பதையும் முத்து அறிந்திருக்கிறான். ஆனால் எதிரில் நிற்பவர்கள் யாருடைய வார்த்தையையும் கேட்க தயாராக இல்லை. அவர்களுடைய குரலில் மிரட்டல், கண்களில் பேராசை, முகங்களில் கொடூரம் தெளிவாக தெரிகிறது. அண்ணாமலை சுற்றி பார்த்து வீட்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரையும் பார்க்கிறார். அவர் கையெழுத்திடவில்லை என்றால் இவர்கள் இங்கேயே எதையும் செய்யக்கூடும் என்பதை உணர்கிறார். அந்த கட்டாயத்தில் கனமான இதயத்துடனும் நடுங்கும் கைகளுடனும் அண்ணாமலை அந்த காகிதத்தில் கையெழுத்திடுகிறார். கையெழுத்து முடிந்தவுடனே வீட்டின் சூழ்நிலை இன்னும் பயமுறுத்தும் விதமாக மாறுகிறது. கடன் கொடுத்தவர்கள் காகிதத்தை எடுத்துக்கொண்டு வெளியேறுகிறார்கள். ஆனால் போகும் முன் கடைசி ஒரு தாக்குதலை விடாமல் போகிறார்கள். குறிப்பிட்ட தேதிக்குள் பணம் திருப்பித் தரப்படவில்லை என்றால் இந்த வீட்டிலிருந்து ஒருவரை தூக்கி கொண்டு போவோம் என்று மிரட்டுகிறார்கள். அந்த மிரட்டல் ஒரு வாள் போல குடும்பத்தின் தலை மீது தொங்குகிறது. அவர்கள் சென்றதும் வீட்டுக்குள் ஒரு விசித்திரமான அமைதி நிலவுகிறது. யாராலும் எதையும் பேச முடியவில்லை. காலமே அங்கே நின்றது போல உணர்வு. இந்த அமைதியை முதலில் உடைப்பது முத்துவின் கோபம். அந்த கோபம் நேரடியாக மனோஜ் மீது வெடிக்கிறது. முத்து, இந்த எல்லாத்துக்கும் மனோஜ் தான் காரணம் என்று சொல்லி அவனை கடுமையாக கண்டிக்கிறான். யோசிக்காமல் இவ்வளவு பெரிய கடன் எடுக்க உனக்கு யார் உரிமை கொடுத்தது என்று கேட்கிறான். அண்ணாமலையின் நிலையை சுட்டிக்காட்டி, உன்னாலதான் இன்னைக்கு அப்பா இந்த நிலையில இருக்கிறார் என்று சொல்கிறான். முத்துவின் குரலில் கோபத்துடன் சேர்ந்து வலி மற்றும் உதவியற்ற தன்மையும் தெளிவாக தெரிகிறது. ரவி கூட அமைதியாக இருக்கவில்லை. அவனும் மனோஜிடம் கேள்விகள் கேட்கத் தொடங்குகிறான். இரு சகோதரர்களும் சேர்ந்து மனோஜை முற்றுகையிடுகிறார்கள். ஆனால் மனோஜின் அணுகுமுறை எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கிறது. மனோஜ் மன்னிப்பும் கேட்கவில்லை, வருத்தமும் காட்டவில்லை. சிறிது நேரம் அமைதியாக இருந்து திடீரென்று ஒரு வார்த்தை பேசுகிறான். அது முழு வீட்டிலும் தீயை பரப்புகிறது. கடன் காரணமாக வீட்டுக்கு இவ்வளவு சுமை என்றால் வீட்டுச் சொத்திலிருந்து தன்னுடைய பங்கை கொடுத்துவிடச் சொல்லுகிறான். அப்போதுதான் எல்லாவற்றையும் அவன் பார்த்துக் கொள்வான் என்கிறான். இந்த வார்த்தையை கேட்டதும் முத்துவின் பொறுமை முற்றிலும் உடைகிறது. இந்த கடினமான நேரத்தை மனோஜ் வீட்டை உடைப்பதற்காக பயன்படுத்துகிறான் என்று முத்துவுக்கு தோன்றுகிறது. மனோஜுக்கு இந்த வீடும் இந்த குடும்பமும் ஒரு ஒப்பந்தம் மாதிரிதான் என அவன் உணர்கிறான். கோபத்தில் முத்து மனோஜ் மீது கை உயர்த்துகிறான். அவனை அடிக்கத் தொடங்குகிறான். வீட்டில் உள்ளவர்கள் நடுவில் வந்து எப்படியோ இருவரையும் பிரிக்கிறார்கள். சூழ்நிலை முற்றிலும் சிதறிவிடுகிறது. அப்போதுதான் விஜயா முன் வருகிறார்கள். இங்கேதான் கதையில் ஒரு பெரிய திருப்பம். சாதாரணமாக எந்த நிலையிலும் மனோஜுக்கு ஆதரவாக நிற்பவர் விஜயா. ஆனா இந்த முறை அவர் மனோஜுக்கு எதிராக நிற்கிறார். கடன் மனோஜ் எடுத்தது, அதை அவனேதான் அடைக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்கிறார். இந்த வீடு விற்கப்படாது, பங்கிடப்படவும் மாட்டாது என்றும் உறுதியாக கூறுகிறார். விஜயாவின் இந்த உருவத்தை பார்த்து மனோஜ் கூட அதிர்ச்சி அடைகிறான். கோபமும் பதற்றமும் அதிகரித்து விஜயா ரோகிணியையும் கடுமையாக கண்டிக்கிறார். ஆர்டர் கேன்சல் ஆன விஷயத்திற்கு ரோகிணியே காரணம் என சொல்லி அவளை திட்டுகிறார். மீண்டும் முழு வீடும் குற்றச்சாட்டுகளாலும் சண்டைகளாலும் நிரம்புகிறது. யார் சரி யார் தப்புன்னு யாருக்கும் புரியல. இரவு காட்சி மிகவும் உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். முத்துவும் மீனாவும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஹாலில் தனியாக உட்கார்ந்திருக்கும் அண்ணாமலையை பார்க்கிறார்கள். தூக்கம் வராமல் சோபாவில் உட்கார்ந்தபடி கவலையுடனும் முற்றிலும் உடைந்த நிலையிலும் இருக்கிறார். இதை பார்த்த முத்து உள்ளுக்குள் உலுங்கி போகிறான். அவர் அருகில் சென்று, ஏன் இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறான். தூக்கம் வரலை, மனசு மிகவும் கனமா இருக்கிறது என்று அண்ணாமலை சொல்கிறார். முத்து அவருக்கு ஆறுதல் சொல்லி எப்படியோ அவரை அறைக்குள் அனுப்பி வைக்கிறான். ஆனால் முத்துவின் கோபம் இன்னும் தணியவில்லை. அண்ணாமலை அறைக்குள் சென்றதும் முத்து நேராக மனோஜின் அறைக்கு செல்கிறான். கதவை தட்டி மனோஜை வெளியே வரச் சொல்லி மீண்டும் அவன் மீது பாய்கிறான். உன்னாலதான் இன்றைக்கு அப்பா இந்த நிலைக்கு வந்தார் என்று சொல்லிக்கொண்டே அவனை அடிக்கிறான். இந்த காட்சியில் முத்துவின் வலி, கோபம், கட்டாயம் எல்லாம் தெளிவாக தெரிகிறது. அடுத்த நாள் காலை கதை கொஞ்சம் மாறுகிறது. பார்வதி மற்றும் சிவன் காட்சி காட்டப்படுகிறது. இப்போது ஒரு சரியான ஸ்டூடியோ செட்டப்பில் கதை சொல்லப்படுகிறது. மீனா கவனமாக இதையெல்லாம் கேட்கிறாள். இந்த காட்சி வரும் எபிசோட்களில் கதை இன்னும் ஆழமாக போக போகிறது என்பதற்கான சுட்டிக்காட்டாக இருக்கிறது. இந்த கனமான சூழ்நிலையுடனும் உறுதியற்ற எதிர்காலத்துடனும் இன்றைய எபிசோடு முடிவடைகிறது. பார்வையாளர்களின் மனதில் பல கேள்விகளை விட்டுச் செல்கிறது. அடுத்த நாள் காலை வீட்டில் சூரியன் உதயமாகிறான். ஆனால் வீட்டுக்குள் இருந்த இருள் மட்டும் அப்படியே நீடிக்கிறது. சமையலறையில் அடுப்பு எரிகிறது. ஆனாலும் சமைக்கும் கைகளில் பழைய வேகமில்லை. மீனா அமைதியாகவே வேலை செய்து கொண்டிருக்கிறாள். அவளின் பார்வை மீண்டும் மீண்டும் அண்ணாமலையின் அறை நோக்கி செல்கிறது. அவருக்கு மீண்டும் மயக்கம்
வந்துவிடுமோ என்ற பயம் அவளுக்குள் அடங்கியிருக்கிறது. விஜயா வெளிப்படையாக தைரியமாக இருப்பது போல காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறாள். ஆனால் உள்ளுக்குள் அவளும் பயத்தில் நடுங்குகிறாள். தானே எப்போதும் காப்பாற்றி வந்த மகன்தான் இன்று தங்கள் உலகையே குலுக்கியிருக்கிறான் என்பதை அவள் முதல் முறையாக உணர்கிறாள். அண்ணாமலை மெதுவாக வெளியே வருகிறார். அவரின் முகத்தில் சோர்வு தெளிவாக தெரிகிறது. கண்களின் கீழ் கருந்தழும்புகள் விழுந்திருக்கின்றன. முத்து உடனே எழுந்து அவருக்கு துணையாக நின்று நாற்காலியில் உட்கார வைக்கிறான். அண்ணாமலை எதுவும் பேசவில்லை. ஒரு நீண்ட மூச்சை மட்டும் விடுகிறார். உள்ளுக்குள் பல விஷயங்கள் அடங்கியிருக்கிறது போல். விஜயா தண்ணீர் கண்ணாடியை சாய்க்கிறாள். ஆனால் இருவருக்கும் இடையில் எந்த உரையாடலும் இல்லை. அந்த மௌனம் பல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. நிலைமை எவ்வளவு மோசமாகிவிட்டது என்பதை இருவரும் முதல் முறையாக புரிந்து கொண்டது போல தோன்றுகிறது. அந்த நேரத்தில் மனோஜ் தனது அறையிலிருந்து வெளியே வருகிறான். வீட்டில் தானே தனியாகிவிட்டது போல அனைவரையும் பார்க்கிறான். நேற்றிரவு பட்ட அடிகள் உடலில் குறைவாகவும் அவன் அகங்காரத்தில் அதிகமாகவும் பதிந்திருக்கின்றன. எல்லோரும் தன் எதிராக இருந்தால் இனிமேல் அவனும் யாரையும் பொருட்படுத்த மாட்டான் என்று நினைக்கிறான். எதுவும் சாப்பிடாமல் வீட்டை விட்டு வெளியேறி விடுகிறான். முத்து அவனை பார்க்கிறான். ஆனால் தடுக்கவில்லை. இப்போது மனோஜை தடுக்க முயல்வது தீயில் கை வைப்பது போல் இருக்கும் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். மனோஜ் சென்றவுடன் வீட்டில் விசித்திரமான ஒரு அமைதி பரவுகிறது. ரவி மெதுவாக முத்துவிடம் இனி கோபம் மட்டும் போதாது, உறுதியான ஒரு வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறான். முத்து தலையாட்டுகிறான். உணர்ச்சிகளில் மட்டும் மூழ்கிக் கொண்டிருந்தால் இந்த வீடு உண்மையிலேயே சிதறிப் போய்விடும் என்பதே அவனுக்கு முதல் முறையாக தெளிவாகிறது. கடன் விஷயத்தில் முழு உண்மையையும் கண்டுபிடிப்பதாக அவன் முடிவு செய்கிறான். அதற்காக எங்கு செல்ல வேண்டியிருந்தாலும் சரி. மற்றொரு பக்கம் மனோஜ் நகரத்தின் ஒரு பழைய பகுதிக்கு செல்கிறான். அங்கே பணமும் சொத்துக்களும் தொடர்பான விஷயங்களில் பெயர் கெட்ட ஒரு மனிதனை சந்திக்கிறான். உடனே பணம் தேவை என்று அவனிடம் சொல்றான். வீட்டு காகிதங்களை பற்றி பேசுகிறான். ஆனால் முழு உண்மையை கூறவில்லை. எதிரில் உள்ளவன் அவன் பேச்சை கவனமாக கேட்டு ஓரளவு சிரிப்புடன் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு, ஆனால் அதற்கான விலையை செலுத்த வேண்டியிருக்கும் என்று சொல்றான். இதை கேட்டு மனோஜுக்கு சிறிது நிம்மதி கிடைக்கிறது. ஆனால் இன்னொரு பெரிய தவறை நோக்கி அவன் நகர்கிறான் என்பதை அவன் அறியவில்லை. இதற்கிடையில் வீட்டில் அண்ணாமலையின் உடல்நிலை மதியம் வரை மேலும் மோசமாகிறது. அவருக்கு தலைவலி மற்றும் பதற்றம் ஏற்படுகிறது. மீனா பதற்றமடைந்து முத்துவை அழைக்கிறாள். முத்து மருத்துவருக்கு அழைப்பு விடுக்கிறான். மருத்துவர் வந்து தெளிவா சொல்றார், அண்ணாமலைக்கு அதிகமான மன அழுத்தம் முற்றிலும் கூடாது, இல்லையெனில் நிலைமை கடுமையாகிவிடும். இதை கேட்டவுடன் விஜயாவின் முகம் சோர்ந்து போகிறது. முதல் முறையாக அவள் கண்களில் பயத்துடன் குற்ற உணர்ச்சியும் தெரிகிறது. நேரத்தில் மனோஜை தடுக்காமல் விட்டுவிட்டோமோ என்ற எண்ணம் அவளை வாட்டுகிறது. மாலை நேரமாகும்போது வீட்டுக்கு வெளியே ஒரு அந்நிய மனிதன் சுற்றி கொண்டிருப்பது தெரிகிறது. அவன் பார்வை மீண்டும் மீண்டும் வீட்டின் மீது விழுகிறது. முத்து அவனை பார்த்தவுடன் புரிந்து கொள்கிறான். கடன் கொடுத்தவர்கள் இப்போது அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். நேரம் மிகவும் குறைவு என்று ரவியிடம் சொல்றான். எந்த நிலையிலும் அண்ணாமலையை இந்த விஷயங்களிலிருந்து தூரமாக வைத்திருக்க வேண்டும் என்று இரு சகோதரர்களும் முடிவு செய்கிறார்கள். இரவு வீட்டில் யாரும் நிம்மதியாக உறங்க முடியவில்லை. விஜயா அண்ணாமலையின் அருகில் அமர்ந்திருக்கிறாள். நீண்ட நேரத்திற்கு பிறகு அவள் உடைந்து அழுகிறாள். வாழ்க்கையில பல தவறுகள் செய்திருக்கிறேன், ஆனால் சரியான நேரத்தில் உண்மையை பார்க்காததே என் மிகப்பெரிய தவறு என்று சொல்கிறாள். அண்ணாமலை மெதுவாக அவள் கையை பிடிக்கிறார். முதல் முறையாக அவர் பேசுகிறார். குழந்தைகளின் சண்டையை விட இந்த வீடு ஒன்றாக நிற்பதே இப்போது முக்கியம் என்று. இதை கேட்டவுடன் விஜயாவுக்கு சிறிது தைரியம் கிடைக்கிறது. அடுத்த நாள் முத்துவுக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைக்கிறது. மனோஜ் ஒரே இடத்தில் மட்டுமல்ல, 2-3 பேரிடமும் பணம் வாங்கியிருக்கிறான் என்று தெரிய வருகிறது. இதை கேட்டவுடன் முத்துவின் காலடியில் இருந்து நிலம் சரிந்தது போல ஆகிறது. பிரச்சனை அவர்கள் நினைத்ததை விட மிகப் பெரியது என்பதை அவன் உணர்கிறான். இனி மனோஜுடன் நேரடியாக பேச வேண்டும் என்று முடிவு செய்கிறான். பேச்சு எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் சரி. அதே மாலை மனோஜ் வீட்டிற்கு திரும்புகிறான். அவன் முகத்தில் விசித்திரமான ஒரு பதற்றம் தெரிகிறது. முத்து அவனை தனியாக அழைத்து சென்று இன்னும் எத்தனை பேரிடமிருந்து பணம் வாங்கியிருக்கிறாய் என்று நேரடியாக கேட்கிறான். மனோஜ் முதலில் தப்பிக்க முயல்கிறான். ஆனால் முத்து கடுமையாக அழுத்தியதும் அரை உண்மையை ஒப்புக்கொள்கிறான். அந்த உண்மையை கேட்டவுடன் முத்துவுக்கு கோபம் வருகிறது. ஆனால் அவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறான். இப்போது அடித்து பேசுவதால் எதுவும் மாறாது என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். இங்கிருந்து கதை ஒரு புதிய திருப்பத்தை எடுக்கிறது. குடும்பத்தை காப்பாற்ற முத்து எல்லா வழிகளையும் தேடுகிறான். அண்ணாமலை தனது உடல் நலத்துடனும் உடைந்த தன்னம்பிக்கையுடனும் போராடுகிறார். மனோஜ் தன் தவறுகளின் வலையில் மெதுவாக சிக்கிக் கொண்டே செல்கிறான். ஒவ்வொரு பாத்திரமும் தங்கள் பயம், வருத்தம், நம்பிக்கை ஆகியவற்றுடன் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். வரவிருக்கும் எபிசோட்களில் இது வெறும் கடன் கதை மட்டும் அல்ல என்பது தெளிவாகிறது. இது நம்பிக்கை, பொறுப்பு, சரி தவறு ஆகியவற்றுக்கிடையிலான போராட்டமாக மாறியுள்ளது. இப்போது கேள்வி பணம் எப்படி வரும் என்பதல்ல, இந்த குடும்பம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுமா அல்லது மனோஜின் தொடர்ச்சியான தவறுகள் அனைத்தையும் நிரந்தரமாக மாற்றிவிடுமா என்பதே